ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு தோட்டம் vlogs. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா சனி ஞாயிறு போன வாரத்தில் 2 நாள் எடுத்த வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மழை ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுனால தோட்டத்தில் பார்த்திங்கன்னா வெள்ளாமையும் கம்மியாயிருச்சு. தண்ணி ரொம்பவே கம்மியாக இருக்குது. இப்போ வாய்க்கால்லையும் பார்த்திங்கன்னா 2 தண்ணி தான் அப்பப்போ பார்த்திங்கன்னா ஒரு 20 நாள் ஒரு டைம், 20 நாளுக்கு ஒரு டைம் அந்த மாதிரி தான் விடுறாங்க. அது பெரிய அளவுக்கு கொஞ்சம் பத்தாது தண்ணி. என்ன தான் வாய்க்காலில் தண்ணி வந்தாலும் சரி, இந்த மழைன்னு ஒன்று பெய்யலை அப்படின்னா விவசாயத்தோட பாடே பார்த்திங்கன்னா திண்டாட்டமாக தான் இருக்கும். மழை நல்லா பெஞ்சாதான் அந்த தென்னை மரத்துக்கெல்லாம் தண்ணி நல்லா குருத்தில் இறங்கினா தான் பார்த்திங்கன்னா பிஞ்சு எல்லாமே நிற்கும். அடிக்கிற வெயிலுக்கு என்ன தான் நம்ம வேர் பகுதியில் தண்ணி ஊற்றினாலுமே அந்த குருத்தில் நனைகிற மாதிரி இருக்காது. எல்லா வெள்ளாமைக்குமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான். அடிக்கிற வெயிலுக்கு பார்த்திங்கன்னா வெயில் டைம்லலாம் தண்ணி விட முடியாது. காலையில் பார்த்திங்கன்னா நேரமே ஒரு 6 மணிக்கு ஆரம்பிச்சு அப்படின்னா ஒரு 8, 9 மணி வரைக்குமே விடலாம். அப்போவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுள்ளுன்னு வெயில் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் சாயங்காலம் பார்த்திங்கன்னா ஒரு 4:30க்கு மேலே தான் தண்ணி எடுத்து விடுற மாதிரி இருக்கும். அதனால் 2 நேரமே பார்த்திங்கன்னா தண்ணி கட்டுற வேலையாக தான் இருக்கும். இந்த மாதிரி சொட்டு நீர் பாசனம் போட்டதுனால அந்தளவுக்கு பெரிய ஒரு இது இருக்காது. இந்த மாதிரி நல்லா ஒவ்வொரு பார்லையும் பார்த்திங்கன்னா டேப் போட்டிருப்போம். அதை மட்டும் கரெக்டாக பார்த்து எல்லா பார்லையும் போகுதான்னு பார்த்தா மட்டும் போதும். பாஞ்சிருச்சுன்னா அந்த பாறை அடைச்சிட்டு அதை பாயாததை வாங்கி விடணும். இந்த மாதிரி தான் இருக்கும். இதுவே மம்முட்டியில் எடுத்து வெட்டி விடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இடுப்பு டின்னு கலண்டுரும். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப வேலையாக இருக்கும். கொஞ்சமாக போட்டால் தெரியாது, நிறையா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் வேலையே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அவரைக்காய், அவரைக்காய் அதில் பறிக்கூடாது, அதில் பிஞ்சு. அதில் வேண்டாம், அதுவும் பறிக்கூடாது. பூ பறிச்சா அப்புறம் எப்படி காய் வரும்? இந்த ஒன்று முத்தி இருக்குது, அப்படியே விட்டுறல விதைக்கு. இந்தா அவ்வளோதான் இருக்கு. குட்டி செடியில் குட்டி செடி இங்கே காட்டு. இது பார்த்திங்கன்னா இது அப்படியே அடுத்த நாள் காலையில் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த நம்ம வீட்டு தோட்டத்தில் இந்த ஜாதி முல்லை செடி வச்சு கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துக்கு பக்கம் ஆயிடுச்சு. தம்பி ஒரு 7 மாத குழந்தையே என்னமோ வயிற்றில் இருக்கும்போது செக்கப் போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்தது இந்த செடி. அவனோட ஞாபகமாக இன்னும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக வருஷம் ஒருக்கா வெட்டி விட்டுருவோம். நல்லா தளைஞ்சு பூ பூக்கும். இந்த செடியில் நான் பொறிச்சதை விட எங்கள் ஊருக்குள்ளே இருக்கிறவங்க தான் பார்த்திங்கன்னா நிறைய சொந்தக்காரரை பொறிச்சிட்டு போயிருக்கிறாங்க. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போவுமே பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு அரை முழத்துக்கு பக்கமே வரும். அந்தளவுக்கு பூக்கள் இருக்குது. ஆனால் அடியில் பாருங்கள், அந்த கொடி எல்லாமே காஞ்சிருச்சு. நான் நல்லா வெட்டி விட்டால் தான் பார்த்திங்கன்னா அடுத்த டைம் நல்லா பூ பூக்கும். இல்லை நம்ம வெட்டாமல் விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சமாக அங்கங்கே பச்சை இருக்கிற இடத்துல மட்டுமே தளைஞ்சு கொஞ்சமாக தான் நம்மளுக்கு பூக்கள் பூக்குங்க. ஒரு ஆள் பார்த்திங்கன்னா வெட்ட முடியல, அதனால் 2 பேரும் சேர்ந்து வெட்டி அப்படியே அந்த சைடு போட்டாங்க. இது வேர் பார்த்திங்கன்னா நல்ல கட்டை ரொம்பவே பெருசாக இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா கீழே அடிப்பகுதி வரைக்கும் வெட்டி விட்டுருக்கோம். இது நல்லா தளைஞ்சு ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வெட்டி விட்டிங்கன்னா தலையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் வச்சதுலேருந்து 8 வருஷமாக பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் ஒரு 1.5 வருஷத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி கட் பண்ணி விட்ருக்குறோம். இதோட 2-3 டைமுக்கு மேலே ஆச்சு. நல்லாவே தளைஞ்சு வந்திருக்கு. சாணி வைக்கிறனால வைக்கலாம், இல்லைன்னா அப்படியே விட்டாலும் விட்டுடலாம். நான் ஒரு 2-3 டைம் வச்சேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டைமெல்லாம் வைக்கவே இல்லை. பார்க்கல எப்படி தளையுதுன்ட்டு. இதுக்கு முன்னத்த டைமும் பார்த்திங்கன்னா வைக்கல.
பந்தல் வந்து போட்டு விட்டுருந்தோம். அந்த ஒரு இரும்பு கம்பி வந்து சுத்தியுமே வச்சு இந்த வெயிட் வந்து நல்ல வெயிட் அந்த செடி. அதனால அந்த மரம் வந்து ரொம்பவே இத்து போயிருச்சு. ஒரு 2 மரம் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது. அப்புறம் சரி எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணிட்டு, அது கொஞ்சம் செடியெல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறமா அதுக்கு தகுந்த மாரி பந்தல் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு, ஃபுல்லாவே எல்லாம் எடுத்துடலான்னு சொல்லிட்டு வெட்டிட்டோம். இந்த செடிய வெட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, முன்னாடி பார்க்கறக்கே ஏதோ இல்லாத மாதிரியே இருக்குது. அந்த செடி பார்த்தீங்கன்னா, அவ்ளோ பெருசா இருந்தது. இப்ப ஏதோ விரோச்சுன்னு இருக்குது. ஏதோ இல்லாத மாதிரியே இருக்குது. பார்க்கறக்கு தான் ஒரு 2 நிமிஷத்துல வெட்டின மாதிரி இருக்குது. வீடியோ வந்து ஸ்பீடா வச்சிருக்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 1 மணி நேரம் அதே வேலை வாங்கிருச்சு. பார்த்தா அந்த செடி கீழ பார்த்தீங்கன்னா, ரொம்ப காஞ்ச மாதிரி இருந்தது. நாறு மாதிரி. அதனால பார்த்து தான் வெட்டணும். செடி வந்து சப்போஸ் அந்த வெட்டும்போது அந்த குச்சி 2ஆ பொளந்துருச்சு அப்படின்னா, அதில வந்து தழையாது. அதனால பார்த்து பார்த்து தான் வெட்டி விட்டேன். அப்படியே நம்ம தோட்டத்துக்கு வேலைக்கு வர்ற ஆளு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டீ வந்து போட்டு குடுத்துட்டேன். அது சுத்தியுமே பார்த்தீங்கன்னா, கீழ ரொம்ப கச்ச கச்சன்னு இருந்தது. அது எல்லாமே எல்லாம் எடுத்து விட்டுட்டு, ஓரளவுக்கு சுத்தம் பண்ணி குடுத்துட்டு, அந்த கம்பி, அந்த மரம் எல்லாம் கொண்டு போய் ஒரு இடத்துல தனியா போட்டுட்டு, இந்த வேலை எல்லாமே செஞ்சு குடுத்துட்டு போயிட்டாப்படி. நானும் பார்த்தீங்கன்னா, உள்ள ரொம்ப வீட்டுக்குள்ள ரொம்ப கச்சாமுச்சான்னு கிடந்தது. வீட்டுக்கு வந்து மளிகை பொருள், அதுக்கப்புறம் காய்கள்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதெல்லாம் எடுத்து வைக்கவே இல்ல. முன்னத்த நாள் எல்லாம் வாங்கிட்டு வந்தது. நம்ம வந்து வீட்ட நல்லா சுத்தமா கிளீன் பண்ணி வச்சிருக்கிறப்ப, நம்ம வீட்டுக்கு யாருமே வரமாட்டாங்க. ஆனா, சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சோம்பேறித்தனமா விட்டுட்டோம் அப்படின்னா, அந்த அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா, வராதவங்கலாம் வந்து நிப்பாங்க. அப்பதான் நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டமா இருக்கும். நேத்துக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா, எல்லாம் இட்லிக்கெல்லாம் ஊற வச்சிருந்தேன். அது அந்த கிளிப்ப வந்து ஆன் பண்ணி விட்டுருக்கேன்னு நெனச்சுட்டு போட்டுட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆன் ஆகவே இல்ல. சும்மா ஆன் பண்ணாமயே ரெக்கார்ட் பண்ற மாரி அப்படி ஆயிருச்சு. அத வந்து கிளிப் வந்து ஆட் பண்ண முடியல. அப்படியே கல்லுல வந்து இட்லிக்கு போட்டு விட்டுட்டு, கிரைண்டர்ல போட்டு விட்டுட்டு, இந்த இது மளிகையெல்லாம் பார்த்தீங்கன்னா, அது அந்த இடத்துல வந்து அஞ்சர பெட்டியில கொட்ட வேண்டியதெல்லாம் கொட்டிட்டு, காய்களும் பார்த்தீங்கன்னா, அந்தந்த இடத்துல எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். வீடு பாருங்க எந்த நிலமையில இருக்கு அப்படின்னு. கழுவுறதே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் தாட்டும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கு. எப்பவுமே வந்து இந்த அளவுக்கு சேர்றதுக்கு விடமாட்டேன். அப்பப்போ பார்த்தீங்கன்னா கழுவிருவேன். ஆனா எல்லா டைமும் ஒரே மாதிரி வந்து வச்சிருக்க முடியாது இல்லைங்களா? நம்மளுக்கும் கொஞ்சம் சோம்பேறித்தனமெல்லாம் இருக்கு. கீழ பாருங்க அந்தந்த இடத்துலலாம் வைக்காம, மளிகை ஜாமான் எல்லாம் எடுத்து கொட்டிட்டு அந்த கவரெல்லாம் இன்னும் அப்படியே இருக்கு. இப்போ தான் காலையில தான் பார்த்தீங்கன்னா இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்ருக்கேன். கொண்டு வந்து நைட் எல்லாம் அப்படியே அது பேக்கில் வந்து அப்படியே வச்சுட்டேன். இப்போ ஃப்ரிட்ஜுக்கு மேலே மட்டும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஃப்ரூட்ஸ் எல்லாம் அந்த இடத்துல அடுக்கி வச்சுட்டு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு சின்ன டப்பா ஒண்ணு காயின்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருப்பேன். அதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜுக்கு மேலேயும் மட்டும் இப்போ க்ளீன் பண்ணியிருக்கேன். அரிசி வந்து ஊற வச்சிருக்கேன் இல்லைங்களா? அதுதான் காட்டியிருக்கேன். அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, அதுதான் அந்த கிளிப்பு தான் எடுக்காம விட்டுட்டேன். இதெல்லாம் எடுத்துட்டு ஆன் பண்ணிக்கிறேங்கிற நெனப்பில விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாம் ஆட்டி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வீடியோ எடிட் பண்ணும்போது தான் பார்த்தா அந்த இதே இல்ல. அரிசி பார்த்திங்கன்னா, இட்லி அரிசி நல்லா ஊறிடுச்சு. உளுந்து மட்டும் பார்த்திங்கன்னா, காலையில் ஊற வச்சுக்குவேன். அரிசி வந்து நைட்டே ஊற வச்சுருவேன். இந்த தண்ணி எல்லாமே கழிஞ்சு வந்து மாட்டுக்கு வந்து ஊத்திருவோம். அது வந்து நல்லா குடிச்சுக்கும். அது எல்லாமே பார்த்திங்கன்னா, எடுத்திருந்த எல்லாமே மிஸ் ஆயிருச்சு. ஒரு வழியா எல்லாமே இட்லி வந்து ஆட்டி முடிச்சுட்டு, இட்லி மாவெல்லாம் ஆட்டி அதையெல்லாம் எடுத்து வச்சுட்டு, அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா, இந்த சாமானம் எல்லாமே அது அந்த இடத்துல வச்சுட்டு, கையோட இந்த பாத்திரம் எல்லாமே கழுவி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இட்லி கிரைண்டரும் பார்த்திங்கன்னா, எல்லாம் கழுவிட்டு, அம் வீடும் பார்த்திங்கன்னா, அது ரொம்ப கீழே வந்து எல்லாமே காய்கள் எல்லாம் போட்டு அதில இருக்கிற மண், அதுக்கப்புறம் அந்த மளிகை சாமானோட கவர் எல்லாமே ரொம்ப கச்ச கச்சன்னு இருந்தது. சரி கையோட மாப் போட்டு விட்டுறலான்னு அதுவுமே போட்டுக்கிட்டு இருந்தேன். இதே பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மணி நேரம் பக்கம் தாட்டிருச்சு வேலை. ஐயா அப்பப்போ வந்து செஞ்சுட்டேன் அப்படின்னா தெரியாது. இது ஒரே முட்டா செய்யும்போது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா க்ளீன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா, மேலால மட்டும் நம்ம க்ளீன் பண்ணிட்டு இருந்தா போதும், அந்த அளவுக்கு இருக்கு. அப்பப்போ வந்து கரெக்ட்டா பண்ணிட்டோம் அப்படின்னா, ரொம்ப வேலை வாங்காது. சோம்பேறித்தனமா விட்டுட்டோம் அப்படின்னா தான் இத மாதிரி ஒரே டைமில செய்கிற மாதிரி இருக்கும். நீங்களே எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி போட்டு வச்சுக்குவீங்களா? இல்ல அப்பப்போ வந்து கையோட எல்லாம் பண்ணிருவீங்களான்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில சொல்லுங்கள். ஒரு வழியா பார்த்தீங்கன்னா, எல்லா வேலையும் முடிச்சாச்சு. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மாவாட்டி வைக்காம விட்டுட்டோம் அப்படின்னா, அப்புறம் ஸ்கூலுக்கு போகிற டைமில காலையில வந்து அதுவே பார்த்தீங்கன்னா, ஒரு மத்தியானம் வரைக்கும் நம்ம சமையல் கட்டுல இருக்கிற மாரியே இருக்கும். அதனால ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் மெதுவா அறக்க பறக்க செய்யாம ஒரு சௌரியத்துக்கு செஞ்சுட்ருக்கலாம்.
ஆனால் அந்த டைம் மட்டும் விட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை மாவாட்டுற வேலை மற்றது இந்த க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் பண்ணாமல் விட்டுட்டோன்னா ஸ்கூலுக்கு போகிற டைமில் அவசரமாக பண்ணிகிட்ருக்கிற மாதிரி இருக்கும். மத்தியானம் வரைக்கும் பார்த்திங்கன்னா கிச்சனுக்குள்ளே நிற்கிற மாதிரி இருக்கும். வெயில் காலம் இப்போ ஆரம்பித்ததுனால பார்த்திங்கன்னா மாவு வந்து எனக்கு சீக்கிரமாகவே என்னோடய கைக்கு நல்லா புளிச்சிடும். நான் வந்து ஒரே டைமில் இப்போ ஒரு 3 நாளைக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த மாவு வந்து காட்டும். ஞாயிற்றுக்கிழமைனே காட்டினேன் அப்படின்னா திங்கள் செவ்வாய் புதன் 3 நாள். ஒரு நாள் வந்து இட்லி, அடுத்த 2 நாள் பார்த்திங்கன்னா தோசை. 3 நாளையில் வந்து முடிச்சிடுவேன். இந்த மாதிரி கை வச்சு நல்லா கலக்கி விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு 11 மணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மாவெல்லாம் ஆட்டி இந்த மாதிரி கையில் கலக்கி வச்சுட்டேன். நைட்டு ஒரு 7 மணிக்கு பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே மேலே உப்பி வந்திருக்கும், நல்லா புளிச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவேன். நல்லா கை வச்சு இட்லி மாவு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா அந்த சைடில் இருக்கிற மாவு எல்லாமே நல்லா உள்ளே தள்ளி விட்டு அந்த பாத்திரமே பார்த்திங்கன்னா உள்ளே மாவு இருக்குதா இல்லையாங்கிற மாதிரி நல்லா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி வச்சா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா அந்த மாவு எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த பாத்திரத்தில் ஃபுல்லாக ஓட்டிகிட்டு ஒரு மாதிரியே இருக்குது. அதனால ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுருவேன். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி ஜன்னல் ஓரத்தில் வந்து வச்சுருவேன். வெயில் காலத்துக்கு வந்து நல்லா புளிச்சிடும். இப்போ நைட்டு வந்து வச்சுட்டோம் அப்படின்னா வெடியற்குள்ளே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கீழே வந்து பொங்கி வந்துடும். நான் மத்தியான டைமில் ஆட்டியிருக்கிறதுனால இப்போ எப்படி இருந்தாலும் பார்த்துக்குவேன். அதனால் பார்த்திங்கன்னா அப்பப்போ டீ போடுறதுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கெல்லாம் வருவோம் இல்லைங்கன்னா, அதனால் அப்பப்போ பார்த்துக்குவேன். பாருங்கள், ஒரு 7 மணிக்கெல்லாம் இந்த அளவுக்கு நல்லா புளிச்சு வந்துருச்சு. இன்றைக்கே பார்த்திங்கன்னா இட்லி ஊற்றலாம். ஆனால் இன்றைக்கி வந்து நான் ஊற்றலை. திங்கள் செவ்வாய் புதன் 3 நாளைக்கு வந்து நான் யூஸ் பண்ணிக்குவேன். 2 நாள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் போச்சு. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீட்டு தோட்டம் விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே லைக் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த இன்னொரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி. ஹாப்பி கார்டனிங்.